ஹாய்கள் அனைவருக்கும் ஒரு இனி அழகான வணக்கம். இது உங்கள் படித்த தமிழன் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஹாப்பியாக இருக்கீங்களா? எஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விளாகாக எடுக்கலாமே, கொஞ்சம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விளாக் எடுக்கலான்றது தான். முக்கியமாக நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க, என் பேர் விக்னேஷ். நம்ம சேனல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க. முக்கியமானது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நேற்று நைட்டு செம மழை. கிளைமேட் நான் வெளியே போய் பார்க்கல, நேராகவே குளிச்சுட்டு தான் வந்தேன். ஆமாம், ஆனால் இருட்டாக தான் இருக்குது. பட் பார்த்துருவோம். வாவ், எஸ், ஐ திங்க் தெரியும் நினைக்கிறேன். பேக் கேமரில் காட்டுறேன். அப்பா, நல்லா இருக்குது கிளைமேட். ஓகே, கிளைமேட் எப்படி? செம்மையானதா? ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, விநாயகர் கடையெல்லாம் ரோட்டில் தான் வச்சுருப்பாங்க. நேற்று நைட்டில் செம மழைன்றதால நேற்று நைட்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எப்பவுமே ரொம்ப செஞ்சுருப்பாங்க. பட் நேற்று நைட்டாக கொஞ்சம் நல்லா உட்காந்து செஞ்சு ஆரம்பிச்சிருப்பாங்களா. அப்போ வந்து அந்த மழை டைமில் விநாயகருக்குலாம் என்ன ஆகிருக்குன்னு தெரியல. பட் அவங்க நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் மேபி மழை வந்து இப்போ ஸ்டாப் ஆகலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட்டை பார்த்தா வேறு லெவல் ஃபீலுங்க, சீரியஸாகவே. அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் திங், நம்ம வந்து ஒன்றும் வெளியே ஊருக்கு போகவே இல்லை. கடைசியாக வந்து மேகமலைக்கு தான் போயிட்டு வந்தோம். கடைசியாக ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம். ஒன்றும் நம்ம வெளியே போகல. ஸோ அடுத்த ஒரு ட்ரிப்பு காத்துட்டு இருக்குது. செம்மையான ஒரு ட்ரிப்பு காத்துட்டு இருக்குது. அதில் இன்னும் நல்ல பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? அப்போ தாங்க நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். ஓகே, இந்த பெல் ஐக்கன் ஆச்சுனா தான் நோட்டிஃபை ஆகும். ஆன் டைம் எல்லாம் பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மணி ரொம்ப ஆகிடுச்சு. அவர் விநாயகர் நான் வாங்க போனேன். நானும் அம்மா போயிட்டு வருஷம் நான் தான் போயிட்டு அந்த விநாயகர் அவர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நான் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். மேபி அங்கே நான் கண்டினியூ பண்ணுற விலாகு ரோட்டில். அப்படி இல்லைனா வந்து ஜஸ்ட்டு நான் வீட்டில் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகனே ஆதி முதலானவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலன் மூத்தோனே, ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகர் வாங்கியாச்சு. செம வெயிட்டு. ஓகே, சீரியஸாகவே கிளைமேட்டு வேறு லெவல். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்டை பற்றி பேசுகிற முன்னாடி நம்ம வந்து விநாயகர் வாங்கி வச்சிட்டோம் இல்லையா. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மீன் வாயில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே விநாயகர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மழை டைமில், ஏன்னா மழை எப்படி பெய்யுது பாருங்கள். அதெல்லாம் மாடி கொண்டுறேன். செம்மையாகுது கிளைமேட்டு, மழை பெய்யுது. உங்களை வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பேசிட்டதுக்கு வரும் மழைக்கு கேட்போம். ஓகே, ஸோ வந்து இன்னும் மழை டைமில், ஏன்னா விநாயகர்ன்றது களிமண்ணில் செய்வாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி மழை டைமில் பார்த்திங்கன்னா வந்து அதை அவங்க பாதுகாத்து எனக்கு கதஞ்சி போகக்கூடாது. செம மழை. ஏன்னா நைட்லேருந்து பாண்டிச்சேரி செம மழை. வேறு எங்கேயும் பெய்யுதுன்னு தெரியாது. ஒரு பாண்டிச்சேரி செம மழை, வேறு லெவல் இப்போ கிளைமேட் இருக்குது. ஸோ இந்த இதுவும் பார்த்துட்டு நமக்கு அதை வந்து அழகாக விநாயகர் தராங்கன்னா, சேஃப்டியாக வச்சு தராங்கன்னா அவங்ககிட்ட பேரம் பேச வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எங்கே பேரம் பேசணுமோ அங்கே வந்து அமௌண்ட்டில் பேரம் பேசலாம். பட் இந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்டலாம் வந்து பேரம் பேசாமல் அவங்களும் பாவம் இல்லையா. ஏன்னா வந்து டெய்லி வந்து விற்கிறவங்க எல்லாம் டெய்லி இது பண்ணுறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி பர்சன்கிட்ட பேரம் பேசுறது வேணான்னு தோணுது. பட் அவங்க உங்களுடைய பர்சனல் விஷயஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் பேரம் பேச மாட்டேன். இந்த மாதிரி பர்சன் நல்லா இருக்கா? ஐ திங்க் வந்து என்னெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கிளைமேட்டு எப்படி இருட்டாக இருக்கு பாருங்கள். மழை பெய்யுது. அதாவது கண்ணாடி போட்டவங்களே தெரியும் கடுப்பான விஷயம் என்னன்றது. ஏன்னா வந்து எங்களை மாதிரி கண்ணாடி போட்டவங்க கண்ணாடி சீக்கிரமாக இதுவாகிட்டு போகலாம். இந்த மழையில் போட்டாலே வந்து நனைஞ்சிருது. அதுபோல் லென்ஸ் வாங்கணும் நிறைய பிளான். இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கிறேன். ட்ரிப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் இது ஆச்சரியம். இதெல்லாம் நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் சாட்டர்டே. இன்றைக்கி என்ன அது? இன்றைக்கி டியூஸ்டே இல்லை, சாரி, இன்றைக்கி வெட்னஸ்டே. எந்த நாள் கூட தெரியாமல் இருக்கேடா. இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே இன்றைக்கி. ஸோ வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி. நம்ம சாட்டர்டே நம்ம கொல்லி ஹில்ஸ் போல பண்ணியிருக்கோம். எனக்கு யாரும் நம்ம வெளியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பல வீடியோஸு, பல முக்கியமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்குது. அதே மாதிரி கிளைமேட்டு இதே மாதிரி மழை இருந்துச்சுன்னா ஒன்றும் செம்மையாகவே இருக்கும். பட் பார்ப்போம் எப்படி என்னன்றது. பட் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். பாட்டு சவுண்டு இப்போ தான் படைச்சாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் ஹாப்பியாக இருக்குன்னா அது சம்திங் ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையா. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் இப்போ இந்த மழை டைமில் காக்கா வரணும், காக்காவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். தென் அப்புறம் நம்ம சாப்பிட முடியும். அண்ட் ஒன் மோர் ஒரு ஹாப்பினஸ் என்ன தெரியுமா? இது வந்து இது வந்து இந்து மதம் தான் வந்து இது வந்து கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருக்கும் லைட்டு போட்டுக்குவேன். ஏன்னா வந்து
ஏன்னா விநாயகர் சதுர்த்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதமுமே கொண்டாடுவாங்க. ஸோ எம்மதம் செம்மதம் ஸோ ஹாப்பியாக இந்த ஃபெஸ்டிவலை நீங்களும் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஐ திங்க் ரொம்ப அமைதியாக பேசுகிறேன்னா பக்கத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு சாப்பாடுறப்ப எடுப்பேன்னா தெரில, பட் சாப்பிட்றது தான் உங்களுக்கு வேலையே. பட் ட்ரை பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு என் இலையை காட்டிடுறேன். நான் தப்பாக நினச்சிக்க போய் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து டயட்டில் இருக்கிறேன், அதிகமாக சாப்பிட மாட்டேன், டயட்டில் இருக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் இது பண்ணுன்றது தான். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில் என்ன டேஸ்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஸோ இந்த இலையை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் சாதம் அது எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தோன்னா வந்து இந்த கொல்கட்டை மட்டும்தான், வேறு எதுவும் நமக்கு பிடிக்காது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நமக்கு இதுதான் முக்கியம். ஸோ டெக்ஸ்டர் அதே தான். எஸ் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. விநாயகர் சக்தினாலே இதுதான் ஸ்பெஷலு. ஸோ இந்த வெல்லம் மல்லாட்டை அடுத்தது இன்னொன்று இல்லை போட்டுருக்காங்க, அது பேர் தெரியல, ரொம்ப நல்லது. அது எள்ளு அதாவது பொங்கல். ஒன்றே பொங்கல் சாப்பிட்டா வச்சுக்கலாம், அது ஒரு டேஸ்ட் தெரியாது. ஸோ அதனால் வந்து ரவுண்டு வடை சாப்பிட்டோம். என்ன இது வடை ரொம்ப சின்னதாக இருக்குது பா. ஃபுல்லாக எண்ணெய் பூஞ்சி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. இதுவும் இல்லை கருப்பாக எள்ளு தான், இதுவும் எள்ளு தான், பட் சாப்பிட்டு வைப்போம். வெல்லம் அதோட பாவு, வெள்ளை பாவு மீன்ஸ் தண்ணியில் போட்டு செஞ்சுருப்பாங்க. தேங்காய் இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்வீட் லைட்டாக கம்மி, வெல்லம் ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக கம்மி. ஸ்வீட் இருக்குது பட் லைட்டாக கம்மி. சூப்பராக இருக்குது. சூப்பர்மா சூப்பர். அவ்வளோதான். அடுத்தது பாயசத்தில் பால் மாதிரி வச்சுக்கிறாங்க. எஸ் அது உள்ளே எல்லாம் போயிருக்கு நினைக்கிறேன், லைட்டாக கலக்குவோம். எஸ் ஆஹா திக்கான பால், அதில் பாயசம் எம்மி. ஆஹா சீரியஸ்லி வேறு லெவல். ஸோ அவ்வளோதான். இந்த இது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெருசாக போச்சு, பெருசாக போகக்கூடாது நான் பார்க்குறேன். அப்படி பெருசாக போதாலும் பாருங்கள். ஓகே நம்ம சேனல் தானே, நீங்கள் ஃபேமிலி தானே, ஸோ பாருங்கள். என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு